மேடம் நாங்கள் நிஜமாலுமே இதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் மேடம். ஏன்னா பிரைம் மினிஸ்டரும் சொல்கிறாரு, நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அமைச்சர் ஜெயக்குமார் பல முறை தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப ஒரு பெரிய உயர்வான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கேயா ஒரு ப்ரெஸ் மீட்லெல்லாம் கூட சொல்லலை, ஒரு பொது தளத்தில் பொது மேடையில் திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இது திரும்ப பேசுவதற்கு தகுந்த விஷயமான்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு போதும். இதை பற்றி முதல்ல நாங்கள் டிபேட் எடுத்தது சரியான்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இல்லை, தமிழக ஊடகத்திற்கு இன்றைக்கு ஒரு தலைப்பு கிடைத்திருக்கிறது, சத்தியம் டிவிக்கு ஒரு தலைப்பு கிடைத்திருக்கிறது. ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த ஏற்கனவே பல முறை பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி சொல்லி இருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு. ஆமா சார், அதுதான் மீனிங். தமிழ்நாட்டுல என்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு? சரி, அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தான் கேக்குறேன் நானு. என்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு சொல்லுங்க. 2006 திமுக 93 சீட்டோட மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சும் போது கூட அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கல. சரிங்களா? அன்னைக்கு காங்கிரஸோட சப்போர்ட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட்டும் இருந்த போது கூட இவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கல. இதுதான் வரலாறு, தமிழகத்தின் வரலாறு. அவர் திரும்ப திரும்ப சொல்றார் அப்படின்னா, அதிமுக தலைமையேற்று இருக்கக்கூடிய இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறது. தனி பெரும்பான்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு பதிலே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நாங்க இதை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறோம். இல்ல மேடம், பீகாரை போல கூட்டணி ஆட்சி அமையும்னு தான் சொல்றாரு. நீங்க சொல்ற இடத்துல நாங்க எப்படி கமா போட்டாலும், ஏன்னா பீகார்ல அவங்க கவர்மெண்ட் இல்ல. சார் சொன்னது போல 20 வருஷம் நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு. பீகாரை போல கூட்டணி ஆட்சி அமையும். சரி, அங்க பிஜேபியோட பங்கு என்ன? எத்தனை மடங்கு அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க? அதெல்லாம் நீங்க பாருங்க. இது இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வாய்க்கு ஒரு அவல் கிடைச்சிருக்கு, மக்களை குழப்புவதற்கு. இது ஒரு டிபேட்டான ஒரு வாயை மூடிக்கிட்டே இருந்தாலும் மேம், எங்க வாயை பொளந்து உள்ள கொட்டி விடுறாங்க மெல்லிட்டு. புரியுதுங்களா? அதற்கான பொருள் அது இல்ல. அததான் நாங்க சொல்றோம். மிக தெளிவாக பல முறை நாங்க அதற்கு விளக்கம் கொடுத்தாச்சு. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் விளக்கம் கொடுத்தாச்சு. எல்லாருமே சொல்லிட்டோம், கட்சி சார்பாகவும் சொல்லியாச்சு. இல்ல, எங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு மேடம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். ஆனா இது ஒருவேளை பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு புரியலையோ? நீங்க ஒருவேளை உங்க பார்ட்டி ஏதாவது இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சிருமா? அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழக பிஜேபி தலைவர்களுக்கும் அது தெரியும். ஓகே, சரியா? இப்ப பக்கத்துல உட்கார்ந்து சொன்னது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அவர் ஒண்ணு சொல்லலையே. ஆமா, கூட்டணி ஆட்சின்னு அவர் சொன்னாரு. இல்ல, அது அவங்க பேசி இருப்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு. இல்ல அப்படி அவரும் சொல்லல. தமிழகத்தின் பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் குறிப்பிடவில்லை. நீங்க ஏன் குழப்பிட்டே இருக்கீங்க? என்ன குழப்பம் உங்களுக்கு இதுல? சொல்லுங்க. எங்களுக்கு குழப்பம்னு எங்களை நோக்கி நீங்க ஆட்காட்டி விரலை நீட்டுவதன் மூலம் நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன தப்பிச்சு போலாம்? இல்ல, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும் இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும் நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். இதுல மிக தெளிவாக இருக்கிறது. அங்கங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இல்ல, அங்கமெல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் கூட்டணி, அவ்வளவுதான். இன்னும் 2 கட்சி சேர்ந்து வந்தாலும் எங்கள் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? தலைமை யாரு? நீங்க தான். கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யாரு? அவர்தான் முதலமைச்சர். இவ்வளவுதான். மிக தெளிவாக சொல்லிட்டோம். மீண்டும் இதுக்கு சந்தேகத்திற்கோ குழப்பத்திற்கோ ஒண்ணுமே இல்லை. மேம், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லுங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல நீங்க எத்தனை முறை பேனரை மாத்தினீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நினைவு இருக்கா? என்ன பேனர்? நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பேனரை வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்க பேனரை மாத்தினீங்க. சரி, ஞாபகம் இருக்கானே? சரி, அதனால என்ன சொல்ல வரீங்க? இல்ல, என்ன சொல்ல வரீங்க? நாங்க தெளிவா இருக்கிறோம். இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க தெளிவா இருக்கீங்க. அதாவது உங்க கேள்வி எப்படி ஆரம்பிச்சீங்க? நேற்று
மாண்புமிகு அமித்ஷா பேசினதுக்கும் இதுக்கும் என்னன்றீங்க? என்ன சம்பந்தம் இல்ல? இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்றீங்க. அப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல நான் என்ன சொல்லுவேன், மந்தையா ஆட்டு மந்த மாதிரி கட்டி போட்டு மக்களை ஒரு சீட்டிங் பண்ணி ஒரு தேர்தல் நடந்துச்சு, அத பத்தி பேசுவீங்களா? அத பத்தி நாங்க அன்னைக்கெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். பேசுங்க, எப்படி திமுக வெற்றி பெற்றது அதெல்லாம் பத்தி பேசுங்க. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா அத பத்தி? நிறைய முறை, எங்க எலெக்ஷன் நிறைய முறை. ஆமா, எலெக்ஷன் கமிஷன்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? தொகுதியில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ட்ட போய் பேசி இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்களும் பேசி இருக்கோம்னு சொல்றீங்க, ஊடகத்திற்கும் தெரியும் அங்க தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு. அதெல்லாம் பேசுங்க சார், அதெல்லாம் பேசுங்க. இதைக்கு தாண்டி நான் சொல்றேன், சகோதரர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசினார் இல்லையா, அவருடைய பேச்சுகளுக்கும் சிலது பதில் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டின் பெருமைகளை முதலமைச்சர் பேசுறாரு, நீங்களும் பெருமையா பேசுறீங்க. 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க. 107 டன் அவரு பேசினாரு, சரி வச்சுக்கலாம். நிறைய இல்ல சார், நிறைய ஊடகங்கள் சப்போர்ட் பண்றாங்க. சத்தியம் டிவி சப்போர்ட் பண்ணல நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷம். நேர்மையாக நடுநிலையோடு சத்தியம் தொலைக்காட்சி விவாதங்களை நடத்தினால் மிகப்பெரிய சந்தோஷம், நாங்க வரவேற்கிறோம். 107 டன் கஞ்சா பிடிபட்டிருக்கிறது 2021 திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து இதுவரைக்கும். சரிங்களா? 3,21,000 மாத்திரைகள், போதை மாத்திரைகளை சீஸ் பண்ணிருக்காங்க. 51 டன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ பிடிச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் ரொம்ப பெருமையை சேர்த்து இருக்கிறார் நம் தமிழகத்திற்கு. 7000 கொலைகள் நடந்திருக்கிறது. ஒரு நீட் அனிதா மரணத்திற்கு நாங்கள் மிகப்பெரிய கூக்குரலிட்டு தமிழகத்தின் உரிமை மறுக்கப்பட்டு விட்டது, நீட் தேர்வை ஒழித்து விடுவோம், அடுத்த நாங்கள் வந்து பதவி ஏற்றவுடன் அந்த ரகசியத்தை ஒழித்து கட்டிவிட்டு நாங்கள் இருங்க. நீங்க பேசக்கூடாது, நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க, நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா என்னுடைய கருத்தை நான் பேசணுன்றதுக்காக சொன்னீங்க. நேற்று இரவு ராத்திரி தாம்பரத்துல ஆரோன் பாஷா என்ற 19 வயது மாணவர் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு, நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ற டென்ஷன்ல. இதற்கெல்லாம் திமுகவிடம் என்ன பதில் இருக்கு? அப்ப இது மரணமா தெரியலையா உங்களுக்கு? நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? வெறும் 12% வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றி விட்டு மீதி வாக்குறுதிகளை எல்லாம் சுவாகா பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? சார் கேட்டாரு, அதே தான் நானும் சொல்றேன். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை கைது செய்திருக்கிறீர்கள். எதற்கு கைது செஞ்சீங்க? என்ன தவறு பண்ணாங்களா அவங்க? என்ன கேட்கிறாங்க? நீங்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் நீங்க சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஏன் செய்யல இதுவரைக்கும்? அதை கேள்வி கேட்டா எங்கள் நியாயத்திற்காக குரல் கொடுத்தால் அவர்களை கைது செய்வது, ஆசிரியர்களை கைது செய்வது. துப்புரவு பணியாளர்களுடைய ஸ்ட்ரைக்குக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? கடைசி உயிர் போற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன நியாயம் இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய வளத்தை வளர்க்கிறது இதுதானா? எத்தனை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திட்டீங்க, ஊரு ஊரா போயிட்டீங்க, ஜப்பானுக்கு போனீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க, பிரான்சுக்கு போறீங்க, துபாய்க்கு போறீங்க, என்ன தொழில் முதலீடுகளை ஈர்த்தீங்க? எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்னு சொன்னீங்க? 5 லட்சம் வேலை வாய்ப்பு. இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல 50,000 பேருக்கு மேல வேலையே கொடுக்கல. இதற்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இதையெல்லாம் பேசுங்க சார், கேளுங்க சார். அதெல்லாம் பேசியிருக்கோம், பேசுங்க சார். இப்ப கூட கேளுங்க சார். நீங்க உங்களுக்கு அவர்கிட்ட என்ன நியாயம் இருக்குன்னு கேட்போம். அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு தொடர்ந்து இங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறீர்களா? என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்கிறோம், என்ன ஆட்சி வேண்டுமானாலும் நாங்க நடத்திட்டு போறோம். மேடம் புரிஞ்சுக்கங்க, நாளைக்கு தேர்தல் கிடையாது. டெய்லி திமுகவை திட்டிட்டு இருக்கிறது எங்களுக்கு வேலை இல்ல, அத நீங்க தான் செய்யணும். நீங்க அதிமுக திட்டிட்டே இருக்கீங்க, அரசியல் மேடை மாதிரி ஒவ்வொரு விவாதத்திலும் நீங்க அதிமுகவை ஏதாவது ஒரு கார்னர் பண்ணணும். உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? பிஜேபியோட அலையன்ஸ், பிஜேபியோட அலையன்ஸ், பிஜேபி அதிமுகவை முழுங்குது. அதிமுக என்ன சார், இதுதானா தலைப்பு? நாங்களா சொன்ன ஆக்கப்பூர்வமாக தமிழகத்தை நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க இங்க பதில் இருக்கா? இந்த சபையில பதில் இருக்கா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏடிஎம்கே 2016ல இருந்து 21 வரை மெஜாரிட்டி கவர்மெண்ட் நாங்க தான் நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? எங்களை காப்பாத்தினதே பிஜேபி, நீங்க தான் சொன்னீங்க.
என்ன இல்ல இருங்க, நீங்க தாங்க சொன்னீங்க, நாங்க இருங்க. அதாவது மாண்புமிகு அம்மா அவர்களுக்காக ஒரு வாக்குகள் விழுந்தது. அதற்கு பின்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வராரு, அதுக்கப்புறம் கொரோனா வருது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணும் கிடையாது, பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா வரலன்னு. ரைட். ஆனா தமிழ்நாடு எப்படி காப்பாற்றப்பட்டது? தமிழ்நாட்டுல எத்தனை மரணங்கள் இந்திய அளவில் ஒப்பீடு பண்ணுங்க. தமிழ்நாட்டு இல்ல, தமிழ்நாட்டு மருத்துவத்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது. ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது ஒரே ஒரு டெத் ரிப்போர்ட் கூட கிடையாதுன்னு சொல்லுது. எங்க ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லிருச்சு பதில், ஒரு டெத் ரிப்போர்ட் கூட எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி. எங்க யார் சொன்னது? கவர்மெண்ட் சொல்லுதுங்க இல்லன்ட்டு. இல்ல சார், அந்த கோவிட் இதுல போய் பாருங்க சார். இல்லன்னு சொல்லுது மேம். அந்த சர்வர்ல போய் பாருங்க சார். இல்ல டெய்லி அறிக்கையாக மேடம் இங்க பாருங்க, திருமதி பீலா இருக்கும்போதும் சரி, எங்களுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கும்போதும் சரி, மிக தெளிவாக ஒவ்வொரு நாள் அப்டேட்டும் ரொம்ப தெளிவா வந்து எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னு கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு கொடுக்கல. அதனால நாங்க சொல்லல. அதெல்லாம் சொல்லாதீங்க சார், சும்மா பொதுவா சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கார்ப்பரேஷன் ரிப்போர்ட் சொல்லும், பர்சன் டெத்ல சொல்லும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு. போட்டு வாங்குனது மேடம், அதெல்லாம் ஆர்டிஐ போட்டு அறப்போர் இயக்கம் வாங்குனது, அது எங்களுக்கு தெரியும். சோ கோவிட் டெத் வந்து டிக்ளேர் பண்ணலையா? கோவிட் டெத் டிக்ளேர் ஆகலங்கறீங்களா? அதிமுக கார்ப்பரேஷன் லெவல்ல வாங்குனது மேம், சென்ட்ரலைஸ்டு டேட்டா கிடையாது. சென்ட்ரலைஸ்டு டேட்டா இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க வேற எங்கேயோ திசை திருப்பி மடை மாற்றி ஏதோ கொண்டு போறீங்க. நீங்க தான் இங்க எல்லாம் வந்ததனால சொல்லுங்க பாருங்க. அதனால அதிமுகவை பாஜக முழுங்குதுன்னு நாங்க சொல்லல, எங்களை காப்பாத்துனது நீங்க சொல்றது. திமுக சொல்லுது இல்ல, நீங்க தான் திமுக சொல்லுது, நீங்க தான் சொல்றீங்க. பல மேடைகள்ல சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, அவங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். மேடம் நீங்க பேசி முடிங்க. ஒண்ணு இல்ல, மக்கள் இதெல்லாத்தையும் அழகா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. பதில் இல்லாத நேரங்களில் கூக்குரலிட்டு சும்மா எதிரில இருக்கிறவங்கள பேச விடாம மடை மாற்றி கத்தி இந்த மாதிரி பேசாம இருங்க, பேசாம இருங்க, நீங்க பேசாம இருங்க, சும்மா கத்திட்டு இருக்க கூடாது. நான் வந்திருந்தேன், பதில் இல்ல. சும்மா நான் சொல்ல வர கருத்தை நான் சொல்ல வர கருத்தை நான் சொல்றேன். என்னோட ஃபைனல் ரவுண்டே 2 நிமிஷம் பேசி முடிக்கணும், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இங்க பாருங்க, அதாவது சார் ஒரு நிமிஷம் சார், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க குஜராத்த பாத்தியா, அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு கிண்டல் பண்ற நீங்க, போதை பொருள்ல குஜராத்தோட நாங்க பெஸ்டா இருக்கோம்னு சொல்ல வரீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுக்கும் நான் பதில் சொல்றேன். அந்த வழக்கு முடிவடைந்ததா, வெர்டிக்ட் வந்துருச்சா, கன்விக்ஷன் பண்ணிருக்காங்களா? நீங்க பேசினா ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா கேக்குறேன். அடுத்தது, அதாவது மத்திய அரசாங்க கூட்டணி அமைச்சதை பத்தி பேசுறாங்க. இங்க இன்டாக்ட் கூட்டணி 13 கூட்டணியை வச்சுக்கிட்டு, இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் தெரியுங்களா, சிங்கம் சிங்கிளா தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டத்தோட வரும் மாதிரி, கூட்டமா போயிட்டு ஒரு நிமிஷம், கூட்டமா இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து மத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ண கூடாது. கூட்டணி இல்லாமல் இவங்க சொல்ற இன்டாக்ட் கூட்டணி இல்லாம இவங்களால தனித்து களங்காண முடியுமா? ஆனால் தனியாக நின்று சிங்கமாக நின்று மாண்புமிகு அம்மா இருக்கும்போது ஆட்சி அமைத்த கட்சிங்க இது. சும்மா போற போக்குல எதையோ ஒண்ணு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. அதாவது அடுத்தது, அங்க பத்திரிகையாளர் சார் வந்து இளங்கோவன் சார் சொன்னாரு, அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுன்னு திமுக சார்ந்தவர்கள் பேசலாம், பத்திரிகையாளர்களும் அப்படியே பேசுறது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பெட்டரா பண்றோம், நாங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க போதை அதிகமா கொண்டு வர்றது இல்லையா? அதுலயா நீங்க காமிக்க போறீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்? அதை விட நாங்கள் சிறப்பாக செய்தோம் அல்லது செய்வோம் என்று சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதை செய்யணும். விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க சொன்னீங்களே ஈபியை பத்தி சொன்னீங்களே, கரண்ட் இத பத்தி, அதெல்லாம் கரெக்டா கொடுக்கறீங்களா? மின்சார விநியோகம் கரெக்டா செய்றீங்களா? மாசம் மீட்டர் ரீடிங் எடுக்கிற நீங்களே எடுத்துட்டீங்களா? இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒண்ணு இல்ல, இவங்க மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு எடுத்தா அதற்கே இவர்களால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாத போது மடைமாற்றம் செய்வதற்காக எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல மரியாதை குறைவாக விமர்சனம் வைப்பதற்காக தவறான வாதங்களை வார்த்தைகளை போட்டு விவாதங்கள் நடத்துவது ரொம்ப தப்பு சார். இது